Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அப்புறமா என் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதிய ரெசிபி போட்டேன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறமா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கூட ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உடனே பார்த்துடலாம். என் ரெசிபி பிடிச்சுன்னு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா என் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு உள்ள கமெண்ட்டை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாகவே வந்துடும். இல்லை உங்களுக்கு அது கரெக்டாக வரலைன்னா கூட நீங்கள் அதில் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரம் மசாலா பவுடர் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு மசாலா பவுடர் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கரம் மசாலா பொடி தயார் பண்ணிடலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சி பூவும் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் ஷாஜீராவும் போட்டுக்கிடலாம். இப்போ வந்து கிராம்பு ஒரு 20 போட்டுடலாம், ஏலக்காய் ஒரு 12 போட்டுடலாம், அன்னாச்சிப்பூ 2 போட்டுடலாம், பிரியாணி இலை 2 இலை சின்ன சின்ன துண்டாக்கி இருக்கேன், அதையும் போட்டுக்கிடலாம். இப்போ நல்ல மிளகு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். பட்டை வந்து ஒரு பெரிய துண்டை சின்ன சின்ன துண்டாக்கியிருக்கேன், 1 இன்ச்சு நீளம் உள்ளது. ஜாதிக்காவும் ஒரு சின்ன துண்டு போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம கரம் மசாலான்னு என்ன கடையில் வாங்குவோமோ அதுதாங்க. அதையெல்லாம் சீனி சட்டியில் லேசாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம பொடிச்சிட போகிறோம். இந்த கரம் மசாலா பொடி வந்து நம்ம எல்லா கறிகளுக்குமே போட்டுக்கிடலாம். பிரியாணி, எக் கறி, மட்டன் கறி ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி எண்ணெயில் வறுத்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 1.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பவுடரும் போட்டுடலாம். மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். லெமன் வந்து ஒரு 1/2 லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்ச அந்த ஸ்பைஸ் பவுடர் கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கடையில் வாங்குறதோட இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். ஏன்னா கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் தான் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது பிரியாணிக்கு. கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துடலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடலாங்க. ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் மசாலாலாம் சிக்கன் பீஸில் வந்து நல்லா பிடிச்சி வரும். இப்போ நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். இப்போ நம்ம ஒரு சலாடு தயார் பண்ணிடலாம். சலாடுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா பிரியாணிக்கு சலாடு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு தக்காளியும் சேர்த்துடலாங்க. தேவையான உப்பு போட்டுக்கிடலாம். இந்த சலாடு நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ், பராத்தா, சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே சாப்பிட்டுக்கிடலாம். கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கிடலாங்க. சீனி சேர்த்தோன்னு அதுக்குள்ளே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிடலாம். இப்போ தேவையான தயிர் விட்டுக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் சலாட் ரெடி ஆகிட்டுது. இதை ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி செய்திடலாம். பிரியாணியில் மிக்ஸ் பண்ணதுக்கு ஒரு சீனி சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிடலாம். வேறு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 லிட்டர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா அதில் தான் நம்ம அரிசி வேக வைக்க போகிறோம். இப்போ சீனி சட்டி சூடாயிட்டுது. நம்ம சிக்கன் பீசஸ்லாம் போட்டுடலாம்.
ஏன்னா பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு எப்போதுமே வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஒரு 20 மினிட் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறமா வாஷ் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடுங்க. நான் இங்கே சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸும் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாங்க, போதும். இதுலேயே நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த தண்ணியில் வந்து பிரியாணி பூ, கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கிடலாம். சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஷாஜீரா, அன்னாச்சிப்பூ 2, பிரியாணி இலை. ஆனால் இது எல்லாமே அந்த சாதத்துக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் போட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிடலாங்க. அப்போ சாதம் வந்து ஒட்டி பிடிக்காமல் வரும். 20 மினிட் ஊற வச்சு அரிசியை வடிகட்டிடலாம். நம்ம சிக்கன் குக் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. டேஸ்ட்டு செக் பண்ணிடலாங்க. உப்பு, காரம். இன்னும் தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை தண்ணியில் சேர்த்துடலாம். சிக்கனை அப்பப்போ இலக்கி கொடுத்துட்டே இருங்க. அரிசியை கூட அப்படி தான் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயும் அப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம சாதமும் ரெடி ஆகிட்டு இருக்குது. என்ன மனம்! சாதம் வந்து ஒரு 80% குக் ஆன போது, ரொம்ப குக் ஆக வேண்டாம். இப்போ நம்ம அதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். இப்போ நீங்கள் சாதத்தை வடித்து எடுக்குதுன்னா கூட எடுத்துக்கிடலாங்க. ஆனால் வடித்து எடுத்ததுக்கப்புறமா உடனே ஒரு பரந்த பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க, இல்லைன்னா சாதம் வந்து கட்டை பிடிச்சிரும். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை எல்லாம் ஒரு வடிகட்டியில் போட்டுடலாம். ஏன்னா அந்த தண்ணியிலே இருந்தால் கூட திரும்பவும் சாதம் வெந்துடும். ஓவர் குக்கான பிரியாணிக்கு நல்லா இருக்காது. என்னதான் கடையில் பிரியாணி வாங்கினாலும் வீட்டில் செய்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மளே செய்தோன்னு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கனும் குக் ஆகிட்டுது. நம்ம ரொம்ப தண்ணியே விடலாங்க, கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம். அந்த இதுலேயே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு, ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் அப்புறம் மீடியம் ஃப்ளேம், ஒரு 20 மினிட்டுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. நம்ம சிக்கன் கிரேவி மசாலா ரெடி ஆகிட்டுது. ஒரு தோசைக்கல் வச்சுருங்க, ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுருங்க. ஒரு பெரிய பரந்த பாத்திரம் வச்சு கொஞ்சமாக நெய் போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம லேயராக தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை போட்டுருங்க. அப்புறமா சிக்கன் பீசஸை கிரேவியோடு அதில் விட்டுருங்க. நம்ம பாதி வெங்காயம் எடுத்து மாற்றி வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுடலாம். கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் புதினா இலை கூட போட்டுடலாங்க. இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ ஒரு 1/4 கப்பு தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். அது பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதையும் கொஞ்சம் தெளித்து விட்டுறலாம். இதுதாங்க பாலில் கலக்குனது. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் பால் எடுத்து கலக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். அந்த கலர் கிடைக்கும் உங்களுக்கு. 2வது லேயர் சாதம் போட்டுடலாம். இப்போ இதுலேயும் நம்ம முதல்ல போட்டது போல் அதே ப்ராசஸை திரும்பவும் ரிப்பீட் பண்ணலாம். சிக்கன் பீசஸ் கொஞ்சம் கிரேவி போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக புதினா இலை,
ஏன்னா இந்த கொத்தமல்லியிலையும் புதினாலேருந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக அந்த குங்குமப்பூ பால் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். நான் பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்தேங்க. ஒரு பாதி லெமன் எடுத்து கொஞ்சமாக ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 3rd லேயர் சாதம் போட்டுடலாம். சிக்கன் பீசஸ் கிரேவியோடு போட்டுடலாம். அவ்வளோதான், கரெக்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுடலாங்க. கொஞ்சம் புதினாவும் தூவி விட்டுடலாம். கொஞ்சம் பால் தெளித்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுடலாங்க. நம்ம வெங்காயம் வறுத்து வச்ச வெங்காயத்தையும் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக செய்துட்டோம். இப்போ மேலே கொஞ்சம் சாதத்தை போட்டுடலாம். போட்டு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. நீங்கள் கோதுமை மாவை கூட போட்டு அதில் சீல் பண்ணிடலாம். நான் அந்த சீல் பண்ணலை, மூடி வந்து டைட்டாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு 10 மினிட் ஹை ஃப்ளேமில் வைங்க ஸ்டவ்வை. 10 மினிட் முடிஞ்சப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மொத்தமாக 30 நிமிஷம். பாருங்கள், 30 நிமிஷம் போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. சூப்பர் சிக்கன் தம் பிரியாணி வித் சலாட் ரெடி ஆயிட்டுது. எல்லாருமே செய்து பாருங்க. சூப்பர் டெலிஷியஸ் சிக்கன் தம் பிரியாணி இஸ் ரெடி. நம்ம டெலிஷியஸ் சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிட்டது. ஹைதராபாதி சிக்கன் தம் பிரியாணி எல்லாருமே செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.